பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நான் ஆசிரியத்தில் தேவனுடைய மாளிகை ஒன்றை நாம் கட்டியிருக்கிறோம். சாத்தாங்குளம் போகிற ரோட்டில் இருக்கிறது. 5வது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் ரோட்டை ஒட்டி அமைந்திருக்கிறது. அங்கே நாம் மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை நாம் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். ஏனைய நாட்களெல்லாம் அதெல்லாம் சும்மா அந்த அவ்வளோ பெரிய மாளிகை சும்மா தான் இருந்தது. எனவே அங்கே நாம் முதியோர் இல்லத்தை இப்பொழுது ஆண்டுடைய கிருபையினாலே கொண்டு வந்திருக்கிறோம். பலத்திற்கு மீறி நாம் உழைத்து நாம் கொடுத்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இங்கே 100க்கும் அதிகமான முதியவர்கள் தங்கலாம். ஆனால் தற்சமயம் 7 முதியவர்கள் தான் தங்கியிருக்கிறாங்க. எனவே இந்த முதியோர் இல்லம் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறபடினாலே நீங்கள் ஒருவேளை வயதான காலத்தில் இருப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால், நீங்கள் தாராளமாக இந்த இடத்திற்கு வரலாம். மிக குறைந்த கட்டணத்திலே நாம் எல்லா வசதிகளையுமே செய்து கொடுத்திருக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, தினந்தோறும் அங்கே 3 வேளை ஜெபம் நடக்கின்றது. நல்ல உணவு, காற்றோட்டமான இடம், நல்ல வசதி, சிசிடிவி கேமரா, ஆர்ஓ வாட்டர் என்று நாம் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கிறோம். தினந்தோறும் தேவனுடைய ஊழியர்கள் வந்து அங்கே ஜெபத்தை நடத்துகிறார்கள். மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். எனவே தெரிந்த முதியோர்கள் இருப்பார்கள்னால் அவர்களுக்கு நமது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை குறித்து சொல்லி நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, பிரித்துக்குரியவர்களே, அங்கே வேலை செய்வர்கள் தங்கியிருந்து தங்களை அர்ப்பணித்து வேலை செய்ய நினைக்கிறவர்கள் தேவை. பாஸ்டர்ஸ் தேவை, நர்சஸ் தேவை, சமையல்காரர்கள் தேவை என்பதையும் உங்களுக்கு நான் அன்போடு கூட அறிவிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள், தாத்தா பாட்டியுடைய நினைவு நாள், ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு என்றால் இங்கே இருக்கிற ஏழைகளை நீங்கள் நினைத்து அவர்களுக்கும் உணவளிக்கலாம் என்கிற நல்ல செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் 2வது சனிக்கிழமை வருகிறபடியினாலே மார்த்தாண்டம் பகுதி மக்களை வெட்டுமணி ஜங்ஷன், அந்த அந்தோணியார் கோயில், வெடிவச்சாங் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலுக்குள்ளே நீங்கள் வாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு மீட்டிங் நடக்கும். அது நமக்கு சம்மந்தமே கிடையாது. ரைட் சைடில் படியில் மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். பார்த்த பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். சிறப்பான உணவு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெறுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தருகிற விடுதலை இலவசமாய் பெற்று செல்லுங்கள். அனைவரை அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாசரே தேவனுடைய மாளிகையிலே என்னை தனித்தனியாக ஜெபிக்க விரும்புகிற குடும்பங்களை நான் சந்திப்பது வழக்கம். நீங்கள் வரலாம், வந்து ஜெபித்து செல்லலாம், ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு நல்ல செய்திக்குள்ளாக நான் கடந்து போக இருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காலங்களிலே அவரை தஞ்சமானவர்.
இதில் சிறுமைப்பட்டவன் என்று ஒரு வார்த்தை நாம் காண்கின்றோம். சிறுமைப்பட்டவன் என்றால் யார் என்கிற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்புகிறது. நிச்சயமாய் சிறுமைப்பட்டவர்கள் இந்த பூமியிலே எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. என் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் சிறுமைப்பட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஐயாவை தெரியும். அவர் நன்கு வாழ்ந்து கெட்டவர், நல்ல வசதியாக இருந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த வசதியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சொந்தக்காரர் ஒருவருக்கு திருமணம் அங்கே நடைபெற்றது. அழைக்காமலேயே அவர் அந்த திருமணத்துக்கு போகிறார். அங்கே வாய்ந்து சொல்வதற்கு யாருமே இல்லை. அந்த மாப்பிள்ளை பொண்ணு அந்த ஒரு வண்டியில் காரில் போகிறாங்க. இவர் தான் பைக்லேயே வேகமாக விரட்டிக்கிட்டே போகிறாரு. அங்கே சென்றால் அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கப்படவில்லை, ஒருவரும் பேசவில்லை. வெக்கத்தோடு கூட அவர் திரும்பி வந்தார். நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு இடத்துக்கு அன்பை தேடி போகும்பொழுது அங்கே யாரும் மதிக்கவில்லை என்றால் இன்சல்ட் பண்ணப்படுவாங்கன்னா, அற்பமாக என்னப்படுவாங்கன்னா, சீ அப்படிம்பாங்கன்னா, போடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். உள்ளம் முழுவதும் அன்பு, உள்ளம் முழுவதும் பாசம், உள்ளம் முழுவதும் ஜெபம், உள்ளம் முழுவதும் கிறிஸ்து, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த வெளி உலகத்தில் போய் அன்பாய் வாழ நினைக்கிற பொழுது யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், ஃபைனான்ஸில் வேலையில் அவங்க தோல்வியை சந்திப்பாங்கன்னா, ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்கன்னா, இந்த உலகத்தின் பார்வையிலே அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் பாவங்களிலே பிடிக்கப்படுகிற பொழுது அவர்களை இந்த உலகம் சிறுமையானவர்களாகவே பார்க்கிறது, கேவலமானவர்களாகவே பார்க்கிறது. இப்படிப்பட்ட சிறுமையானவர்களுக்கு இந்த பூமியிலே ஒருவரும் துணையாக இருக்க மாட்டார்கள், ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிறுமையானவர்களுக்கு நண்பர்களாக யாருமே இருக்க மாட்டார்கள், தோழர்கள் கிடையாது, சப்போர்ட்டு யாரும் கிடையாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வாழ்க்கை பரிதாபகரமானதாக இருக்கும். மேலே இருந்து கீழே விழுந்து விட்டார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு வார்த்தையை நாம் காண்கிறோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அந்த நேரத்தில் ஆண்டவர் வாய்ந்து இரு கரங்களை நீட்டி அவர் வரவேற்கிற தேவனாக இருக்கிறார். கெட்டகுமாரன் மனம் திரும்பினான், தன் பாவத்தை உணர்ந்து வந்தான். உலகத்தின் பார்வையில் அவன் சிறுமைப்பட்டவனாக இருந்தான். சொந்த அண்ணனுடைய பார்வையில் அவன் பெரிய பாவியாக இருந்தான். ஆனால் தகப்பனோ அடைக்கலமாக இருந்தார். வாயென்று தன்னுடைய மகனை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தின் பார்வையில் இன்றைக்கு நீங்களும் கூட சிறுமையானவர்களாக இருக்கலாம். உங்கள் சொந்தக்காருடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு அருவருப்பானவனாக இருக்கலாம். நண்பருடைய பார்வையிலே நீங்கள் ஒரு ஆகாதவனாக இருக்கலாம். வாராம்பாரு உங்களுக்கு கேவலமாய் பேசலாம், முகத்தை திருப்பி கொள்ளலாம். இன்றைக்கு ஒருவரும் உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம். ஆறுதலை தேடி, அன்பை தேடி பல இடங்களுக்கு சென்று மனம் உடைந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் அந்த நேரத்தில் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை அற்பமாக எண்ணுவதில்லை. ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை சிறுமைப்பட்டவனாக நினைப்பதில்லை. நீங்கள் செய்த பாவங்களை அவர் நினைப்பதில்லை. உங்களது பணம் இல்லை என்று அவர் அற்பமாக நினைப்பதில்லை. உங்களை அவர் வெறுப்பதில்லை. மாறாக நான் உருவாக்கிய பிள்ளை அல்லவா என்று உங்கள் மீது ஒரு அன்பு வைக்கின்றவராக அவர் இருக்கின்றார். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த கஷ்டமான காலங்களிலே, மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத இந்த நேரத்தில் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். நெருக்கப்படுற காலங்களில் அவரை தஞ்சமானவர். சில சமயங்களிலே நாம் நெருக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நெருக்கப்படுகிறோம். மாதம் பிறக்கிற பொழுதே பணம் இல்லாதபடிக்கு, அதில் இல்லைன்னா அதுக்கு பணம் கொடுக்கணும், இதுக்கு பணம் கொடுக்கணும், நெருக்கப்படுற அந்த காலங்களில் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகின்ற அந்த நேரங்கள் எல்லாம் கொடுமையான நேரங்களாக இருக்கின்றன. இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கணும், கையில் பணமே இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? பணம் வேணும்னு சொல்கிறவங்க விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க, நெருக்குவாங்க. கடன்காரர்களால் நெருக்கப்படுற அனுபவம் மிகவும் கொடூரமான ஒரு அனுபவம். பொல்லாத மனிதர்களால் நெருக்கப்படுற அனுபவங்கள் மிக கொடூரமான அனுபவங்கள். அந்த பாதை மிகவும் கசப்பானவைகள், நெருக்கப்படுற காலங்கள். வாழ்க்கையில் சில நேரங்கள் நெருக்கப்படும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். கூட இருந்தவங்களாம் கள்ள தூக்கி எறின்னு சொன்ன உடனே, உன்னால தான் என் பிள்ளைகள் போச்சு, பொண்டாட்டி போயிட்டா, கள்ள தூக்கி கொன்றுவோன்னு சொல்லி கூட இருந்தவங்களே 200 பேருன்னு சொன்ன பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் என்று நான் காண்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் நெருக்கப்படுறோம், போகிறதுக்கு இடம் தெரியாமல், இந்த பிரச்சனை எப்படி சந்திக்க போகிறோன்னு சொல்லி நமக்கு தெரியாமல், ஐயோ இவங்க நெருக்கிறாங்களே, இவங்க கையிலேருந்து நான் எப்படி என்னை தப்புவிப்பேன் என்று நான் கலங்குற பொழுது அதிகமாக நெருக்கப்படுறோம். அந்த நேரத்தில் அவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார்.
நம்முடைய ஆண்டவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். இந்த வசனம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. நெருக்கப்படுற காலங்களில், நீதிமான்கள் நெருக்கப்படுகிற காலங்களிலே, தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் நெருக்குகிற காலங்களிலே அவரே தஞ்சமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. அந்த அடைக்கல பட்டணம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? யாராவது கொலை பழியிலே மாட்டிக்கொள்கிற பொழுது தெரியாமல் கொலை செய்து விடுவார்கள். தற்பாதுகாப்புக்காக அப்னரை போல கொலை செய்து விடுவார்கள். அப்பொழுது கொல்லப்பட்டவனுடைய சகோதரனோ இல்லைன்னா யாரோ கொலை செய்யணும், பழி வாங்கணும்னு சொல்லி அவர் துரத்துகிற பொழுது அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னா அந்த பழி வாங்க நினைக்கிறேன் உள்ளே போகவே முடியாது, போகக்கூடாது. இந்த அடைக்கல பட்டணம் எல்லா ஊர்லேயும் கட்டப்பட்டிருக்கும். இந்த கொலை பழி உள்ளவங்களாம் உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவாங்க, யாரும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருடைய அநாதி கட்டளையின்படியே இந்த அடைக்கல பட்டணங்கள் கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். நெருக்கப்படுற காலங்களில் கடன் கேட்டு வராங்க ஐயா, பொல்லாத மனுஷர்கள் நெருக்கிறாங்க ஐயா, நான் ஒரு காலத்தில் பாவம் செஞ்சேன், தப்பு செஞ்சேன், அதை வச்சுட்டு நெருக்கிறாங்க ஐயா, என்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்கிறாங்க ஐயான்னு சொல்லி ஓடி உங்கள் நெருக்கிற பொழுது நீங்கள் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணமாம் ஆண்டவர் இயேசுவண்டை நீங்கள் ஒளிந்து கொள்ளும்படியாக உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நெருக்கப்படுற காலங்களில் அவரை தஞ்சமானவர், சிறுமைப்பட்ட நேரங்களிலே அவரே நமக்கு அடைக்கலமானவர். எவ்வளோ அருமையான வசனங்கள் பார்த்தீர்களா? அடுத்த வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எவ்வளவு உண்மையான, எவ்வளவு உத்தமமான ஒரு வசனம். ஆண்டவரை யாராவது தேடிட்டாங்கன்னா கல்லிச்சு ஜோம் பண்ணுறாங்க, சாயந்தரம் ஜோம் பண்ணுறாங்க, நைட்டு ஜோம் பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆராதனைக்கு போயிடுறாங்க, சனிக்கிழமை வந்துடுச்சுன்னா நம்ம ஊழியங்களில் பங்கேற்கிறாங்க, விடுதலை நாள் கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க, கர்த்தருக்கு முடிஞ்ச காணிக்கைகளை கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறாங்க. அப்படின்னா கர்த்தரை தேடுகிற அந்த பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை. கர்த்தர் என்னை கைவிட்டு விடுவாரோ, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ, என் பிஸ்னஸ் எல்லாம் அழிந்து போயிடுமோ, என் பிள்ளைகள் அழிஞ்சு போயிடுவாங்களோ, என் சொத்துக்கள்லாம் என்னை விட்டு போயிடுமோ, ஒருவேளை இன்றைக்கு நான் கைவிடப்படுவேனோ, கைவிடப்பட்டு அழிந்து போய்விடுவேனோ என்கிற கேள்விக்குறியின் மத்தியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நல்ல ஞாபகம் இருக்கு, நான் சென்னையிலே படிக்க போன பொழுதுதான் முதலாக ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போது நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணால் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஏனென்றால் சென்னையில் அந்த கல்லூரி மிக பிரபலமான கல்லூரி, எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனும் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே தான் படிக்க வருவாங்க, அங்கே படித்தா வேலை வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு அந்த சென்னையில் அந்த ஸ்டேடியத்தில் நான் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வரேன். அதில் ஃபஸ்ட்டு வந்தால் தான் எனக்கு வாழ்க்கை என்கிற ஒரு முக்கியமான நெருக்கடியான ஒரு நேரம். ஆனால் நான் அதில் தோற்று போய் விடுகிறேன், என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்பொழுது அந்த ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி நான் அங்கேருந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்பொழுது கண்ணீராய் கொட்டுகிறது. எனக்கு இனி எதிர்காலம் இல்லை, வீட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன், இந்த மீட் என்னாச்சுன்னு அம்மா அப்பா கேட்பாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன், எப்படி என் எதிர்காலத்தை சந்திப்பேன், நான் இந்த சென்னைக்கு வந்த நோக்கம், படிக்க வந்த நோக்கமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே என்று பலவாறு கலங்கி நான் வரும்பொழுது கண்ணீர் வடித்து, ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு விடுவீரோ என்று சொல்லி நான் கலங்குகிறேன். என் ஜெபம் எல்லாம் வீணாய் போய்விட்டதோ, இரவும் பகலும் உம்முடைய ஞாபகமாகவே இருக்கிறேனே, உம்முடைய ஊழியத்தையே இங்கு செய்து கொண்டிருக்கிறேனே, அப்படிப்பட்ட என்னை நீ கைவிட்டு விடுவீரோ என்று நான் கதறி போய் அந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஓவர் பிரிட்ஜில் இறங்கி அப்படி காலேஜுக்கு போகிறதுக்கு இறங்கணும். அப்போ அதில் ஒரு கூட்டம் எங்கேயோ நடக்கிற இடத்துல ஒரு வால் போஸ்டர் அதுக்காக ஒட்டியிருக்கிறாங்க அந்த ஓவர் பிரிட்ஜில். அதை மறக்கவே முடியாது. அதில் மேலே எழுதப்பட்ட வசனம் இந்த வசனம் தான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அப்படி ஒரு 10 நிமிஷம் நின்று நான் அதை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தேன். அந்த போஸ்டர், வால் போஸ்டர் ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு போட்டிருக்கிறாங்க, இவர் பேசுகிறாரு, இந்த இடம், இந்த நேரம், நீங்கள் வாங்க, அதெல்லாம் என் கண்ணில் படலை. மேலே போடப்பட்ட அந்த வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அதை பார்த்து நான் அழுது கொண்டே நின்று கொண்டது. நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, எனக்கு யாருன்னு வராங்க போகிறாங்கன்னு கவனிக்கிற அளவுக்கு நான் இல்லை. என் உள்ள உடைக்கப்பட்டு நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போது அந்த வசனம் அப்படியே என்கிட்ட பேசுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. ஆண்டவரே இறங்கி வந்து பேசியது போல் எனக்கு இருந்தது.
அப்போ தான் என் பாரெல்லாம் என்னை விட்டு இறங்கிச்சு. அது தோல்வி என்னை நொறுக்கியது, என்னை நெருக்கியது. அப்பொழுது என்னோட கேள்வி, நான் இவ்வளவுமே தேடுறேன், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இவ்வளவு உம்முடையத்திலே நான் இருக்கிறேன், மடியிலே உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு தோல்வியா? அப்படின்னா எதிர்காலம் என்ன ஆகும்பா, நீ கைவிட்டுட்டீங்களோ அப்படின்னு கேள்வி வந்த பொழுதுதான், கர்த்தாவை தேடுகிறவரை நீ கைவிடுகிறது இல்லை. அதுக்கப்புறம் இத்தனை வருடங்கள் ஆகிருச்சு, 27 28 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அவரை தேடுகிறபடினால என்னை கைவிடவே இல்லை. எத்தனையோ பள்ளத்தாக்கள் வந்தன, எத்தனையோ எதிரிகள் வந்தார்கள், எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் வந்தார்கள், பொல்லாத ஆவிகள் எனக்கு விரோதமாக எழும்பின, என்னவெல்லாமோ வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வந்தன. ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. இன்ப காணான் போகின்ற வரைக்கும் மரண பரியந்த நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தேடுகிற உங்களையும் கூட அவர் கைவிட மாட்டார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அடுத்த வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 9:15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவை வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டு. நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழி வெட்டுறாங்க, வலையை வைக்கிறாங்க, மாட்டிக்கொள்ளட்டும், எப்போ விழுவான், எதிராக அவனை பிடிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நிறைய பேர் குழியை வெட்டுறாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குமே. அவங்களுக்கும் குடும்பம் உண்டு, சம்பாதிக்க வேண்டுங்கிற கட்டாயங்கள் உண்டு, உடல் நலனை காக்க வேண்டும், ஃபிட்னஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழி வெட்டுவதையும் கன்னிகளை வைப்பதையும் பார்க்கிறோம். யானையை பிடிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு குழியை வெட்டி அது மேலே ஒரு தென்னம் அந்த இலைகளை போட்டு மூடி அதில் வாழை அது மாதிரி கொஞ்சம் நல்ல யானைகள் சாப்பிட்றத போட்டு வைப்பாங்க, அந்த வாழைப்பழம்லாம். உடனே அந்த யானை அதில் போய் மிதித்து கீழே விழுந்து விடும். அதே போல் குருவிகளை பிடிப்பதற்கு வலைகளை போட்டு வைப்பார்கள், அதில் சாப்பாடை போடுவாங்க. அந்த குருவி போய் அதை சாப்பிடும்போது அந்த வலையிலே இது மாட்டிக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகளே அப்படியே குழியிலே விழத்தள்ள வேண்டும் என்று குழியை வெட்டுபவர்கள், வலைகளை போடுபவர்கள், இறுதியில் அவர்களே அதில் மாட்டிக்கொண்டார்கள். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பேன் என்று சொல்லுகிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாளிலே வலைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள், குழியிலே விழுந்து போகிறார்கள். அவள் தூக்குவார் யாரும் இல்லாதபடிக்கு அவளுடைய தீபம் காரிருளே அணைந்து போகின்றது. இந்த நாட்களில் யாரெல்லாம் அவங்களை நெருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்கள தொடர்ந்து வாராங்களோ, அவங்கள ஆண்டவர் காணாமல் போக பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் பார்வோனுக்கு அடிமையாக இருந்துட்டாங்க. எவ்வளவோ கஷ்டங்களை பார்வோன் கொடுத்தாரு, எகிப்து கொடுத்து. சரி, இப்போமாவது அவங்க வாழ்ந்துட்டு போட்டுமே, 430 வருஷம் உன்னை சேவிச்சிட்டாங்களே, இப்போமாவது வாழ்ந்துட்டு போ, நீ தானே போன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு மனசு மாறுது, இவங்க போயிடக்கூடாது, இவங்களை விடக்கூடாது, இந்த அடிமைகளை விடக்கூடாது, போய் பிடிப்பேன்னு சொல்லி 600 ரதங்களை கூட்டிக் கொண்டு சேரியட்ஸில் நிறைய ஆயிரக்கணக்கான வீரர்களை அழைத்து கொண்டு வந்து பிடிப்பேன் என்று மறுபடியும் பார்வோம் துரத்தி வந்தானா. எனக்கு இவ்வளோ பெரிய நாடு இருக்கிறது, இவ்வளோ பெரிய சிலர் இது போதும், அவங்க 430 வருஷம் இருந்துட்டாங்க. சரி, நம்ம கதையத்தை பார்ப்போன்னு நிற்கலை, விடமாட்டேன். விளைவாக அந்த செங்கல் 2ஆய் பிளந்தவர்களை விழுங்கி கொண்டது. அவர்கள் வழியாக வந்த பொழுது விழுங்கி அனைவரும் மரித்து போனார்கள். பிறரை அழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருபவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை இந்த பைபிள் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. உங்களை யாரெல்லாம் பிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருகிறார்களோ, குழி வெட்டி கொண்டிருக்கிறார்களோ, செய்வினை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். ஒரு சகோதரி தெரியும், வாலிப மகள், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஏராளமான செய்வினை. அம்மா இறந்து போயிட்டாங்க, தங்கச்சிக்கு வியாதி, யார் செய்வினை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சொந்தக்காரர்கள். இந்த குடும்பம் அழியணும்னு சொல்லி சொந்தக்காரங்க தான் செய்வினை வச்சுருக்காங்க. அந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக செய்வினையால் எவ்வளோ கஷ்டப்படும், விடுதலையே இல்லை. எங்கே கூட்டம் நடந்தாலும் அவள் ஓடி போயிடுவான், எங்கேனாலும் கூட்டங்களில் அவளை பார்க்கலாம். கஷ்டம், பண கஷ்டம், வியாதி, வறுமை, தனிமை, அதில் அவங்க ஆர்டர் பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் தொடர்ந்து செய்வினை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யார் வச்சிட்ருக்குறாங்க? சொந்தக்காரர்களே வச்சிட்ருக்காங்க. ஆண்டவர் ஒரு நாளில் அப்படிப்பட்டவர்களை காணாமல் போக பண்ணுவார். அவங்க குழியில் அவங்களே விடுவாங்க. யார் செய்வினை வைக்கிறாங்களோ அந்த ஆவிகள் அவங்க மேலேயே திரும்பும். என்னுடைய பிள்ளைகளும் தப்பி வைக்கப்படுவார்கள். பாருங்கள், சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை
ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு இந்த உலகமே உங்களை மறந்து போயிருக்கலாம், நண்பர்களே மறந்து போயிருக்கலாம், சொந்த குடும்பமே மறந்து போயிருக்கலாம். ஒரு மனிதன் பிரகாசிக்கும் பொழுது தான் எல்லாருடைய கவனமும் அந்த மனுஷன் மேலே இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா அடுத்து யார் பிரகாசிக்கிறாங்களோ அவங்கள பார்க்க போயிடுவாங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிற பொழுது எல்லாரும் அவங்களே பார்க்குறாங்க. தோற்று போனவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான், மறக்கப்பட்டுரும். அங்கே முன்னூட்டி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், மக்கள் மத்தியில் பயங்கர பிரபலமாக இருந்திருக்கலாம். ஆட்சி போய்விட்டது என்றால் ஒருவர் நினைக்க மாட்டாங்க. உங்களை எல்லாரும் இன்னைக்கு மறந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுறதில்லை. 5 வருஷம் மறந்துருக்கலாம், 10 வருஷம் மறந்துருக்கலாம், 20 வருஷம் மறந்துருக்கலாம். அவங்களை அற்பமாக நினச்சிருக்கலாம். அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் என்றைக்கும் நீங்கள் மறக்கப்படுவதில்லை, என்றைக்கும் நீங்கள் தோற்று போவதில்லை, என்றைக்கும் நீங்கள் வியாதிப்பட்டு பலகீனமாய் படுத்து கிடக்க போவதில்லை. ஆண்டவர் ஒரு நாளில் சூழ்நிலைகளை மாற்றுவார். அதான் அர்த்தம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அந்த வசனம் சொல்கிறது பார்த்தீங்களா? சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாளிலே என்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் சிறுமைப்பட்ட நம்முடைய நம்பிக்கை. நான் கர்த்தரை தேடுறேன், ஒரு நாள் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை. ஒரு நாள் வருகிறது, a day comes, a day arrives. அப்பொழுது ஆண்டவர் எல்லார் மத்தியிலும் உங்களை உயர்த்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போகவே கெட்டு போக. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்ட நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் எல்லாரையும் விட 1000 மடங்கு உங்களை உயர்த்துகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னு நினச்சோமே, இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோமே, எங்கேயோ போய் நிற்கிறானே. பிரியத்துக்குரியவர்கள், எல்லாரும் உங்களை தேடி வருவார். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எதிரிகள் வெட்கப்பட்டு ஞானி தலை குனிவாங்க, ஐயோ என்று பால் கடிப்பார்கள், பல் கடிப்பார். அப்படிப்பட்ட மேலான கரங்கள், மேலான கிருபைகள் உங்களுக்கு இந்த நாட்களில் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளவோ பாடுகளை கடந்து வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒன்றுமில்லாதபடிக்கு நெருக்கப்பட்டு நீங்கள் இந்த நாளிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம், செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். உலகத்தை அனுபவிக்கிற, ஆட்டம் போடுகிற, என்ஜாய் பண்ணுகிற, அனுபவிக்கிற ஒரு குரூப் உண்டு. அவங்கெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஒன்றுமில்லாதபடி நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சிறுமைப்பட்டவன் நீங்கள். நான் சிறுமைப்பட்டவன், அதனால் எனக்கு அதை குத்தி நன்கு தெரியும். சிறுமைப்பட்ட உங்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டுப்போவதில்லை, ஒருபொழுதும் கெட்டுப்போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியில் உங்களை உயர்த்தி காண்பிக்கின்றார். என் பிள்ளை என்று காண்பிக்கிறார். அந்த நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். என்னையும் கூட ஒரு நாளிலே ஆண்டவர் உயர்த்துவார். என் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுங்காலமாய் பாடுகளை அனுபவிப்பது, சிறுமைப்பட்டு வாழ்வது, அது இதயத்தை இளைக்க பண்ணும். இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும் என்று காத்திருந்து காத்திருந்து ஒன்றுமில்லாமல் போய்கொண்டே இருப்பது அது வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் ஒரு நாள் வருகிற பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அது வீண் போகாது. விரும்பியது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. Hope deferred makes the heart sick, but a longing fulfilled is the tree of life. ஒரு நாளில் நீங்கள் விரும்பியது வரும், நீங்கள் நம்பியது வரும். நான் நம்புவது கர்த்தரால் வரும். உங்களுக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்று குறித்திருக்கிறார். இதை கொடுக்கணும், இந்த வீட்டை கொடுக்கணும், இந்த லேண்டை கொடுக்கணும், இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும். நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தருவேன், நீ கேட்காத மகிமையையும் செல்வத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னவர். அதற்கு அதிபதியானவர் உங்களுக்கும் கூட அப்படியே செய்வார். சாலமோன் ராஜாவை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த 9வது சங்கீதத்தை நீங்கள் மறுபடியும் படியுங்கள். படித்து இதை உங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.
அப்போ பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நெருக்கப்படுற மக்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள், எளியவர்கள் என்று எங்களுக்கு நீங்கள் பெயர் கொடுத்துருக்கீங்க. நெருக்கப்படுற நாங்கள் எளியவர்கள் நாங்கள் இருக்கிறோம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறோம், குப்பையாக எண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை கர்த்தர் நினைத்திருக்கிற இதற்காக நன்றி அப்பா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் ஐயா. எதிரிகள் தாங்கள் வெட்டிய குழியில் தாங்களே விழுவார்கள், தங்கள் வைத்த கண்ணியில் அவர்களே அகப்படுவார்கள் அப்பா. உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நெருக்கப்படுற காலங்கள் நீங்களே தஞ்சமாக இருக்கிறீங்க, அடைக்கலமாக இருக்கிறீங்க, கேடகமாக இருக்கிறீங்க. நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க. என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. எவ்வளோ பெரிய பாவி என்று இந்த உலகம் முத்திரை குத்தினாலும், கேவலமாய் பேசினாலும், சீ என்று தள்ளினாலும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அநேக ஜனங்கள் இன்றைக்கு வியாதிப்பட்டு அந்த தோஷத்தை நீக்க முடியாதபடிக்கு எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருப்பவர்களுக்கு ஜெபிக்கிறோம். 2 நாளைக்கு ஒருக்கா டயாலிசிஸ் பண்ணும், 3 நாளைக்கு ஒருக்கா டயாலிசிஸ் பண்ணும். எவ்வளோ பாவம்ப்பா. எப்படியாவது அவர்களை காப்பாற்றுவீராக ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நாளும் இந்த கிட்னிகள் பிரச்சனை, இந்த டயாலிசிஸ் தொடர்ந்து இருக்கக்கூடாது. புதிய கிட்னிகளை சிருஷ்டித்து கழிவுகளை நீக்கி ஆண்டவரே கசடுகளை நீக்கி உடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே புதிய பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா. புதிய கிட்னிகள், புதிய அவைகள் எதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ, ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்களோ, நீங்கள் புதுசாக பொறுத்துங்க. லங்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், புதுசாக பொறுத்துங்க. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட என்ன வியாதியோட பிள்ளைகள் போராடி கொண்டிருந்தாலும் அற்புதத்தை செய்து சுகப்படுத்தும். ஆறாத பெண்கள், பல வருஷம் வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்கள் ஆற செய்யுங்க. வீக்கங்களை வற்றி போக செய்யுங்க ஆண்டவரே. கட்டிகளை மறைய செய்யுங்க கர்த்தாவே. வேதனைகளை மறைய செய்யுங்க. செயல்படாத அவயங்களை செயல்பட வைங்க ராஜா. வாதம், பக்கவாதம், முடக்குவாதம் எல்லாம் மறையட்டும். ஹார்ட் அட்டாக்கே வேண்டாம். சடிஞ்சல் எந்த ஆபத்தும் பிள்ளைகளுக்கு வந்துட வேண்டாம் ஆண்டவரே. சோத்திரம். என்ன கட்டி இருந்தாலும் மறையட்டும், என்ன வேதனைகள் இருந்தாலும் மறையட்டும். அதை போலவே வறுமையினாலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கடன் வாங்கி சிறுமைப்பட்ட மக்கள், வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள், அவமானத்தின் மத்தியிலே வாழற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்களை எப்படியாவது மீட்டெடுத்துக் கொள்ளுங்க. அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும். பிள்ளைகளுடைய சிந்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், அவளுடைய நிலைமைகள் மாறும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பீராக. வெக்கப்பட்ட இடத்துல நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. பணம் இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. பாலும் தேரும் ஓடுகிற இன்ப காணானை கொடுப்பீராக. இது அப்படி செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம். வாலிப வயதில் பிள்ளைகள் தவறாய் நடக்கிறபடியினாலே கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். போதைப் பொருள்களுக்கு, சாராயத்திற்கு அடிமைத்தனம், பைக்குக்கு வேகமாய் ஓட்டுறதுல அடிமைத்தனம், கெட்ட நண்பர்கள் ஆண்டவரை தோத்திரம் ஐயா. இன்னுமாக மொபைல் அடிமைத்தனம். பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசுறதில்லை, எதிர்த்து பேசுகிறாங்க. தவறான வாழ்க்கை. கண்ணீர் வடிக்கிற பெற்றோருடைய கண்ணீரை கண்டவர்களை விடுவிப்பீராக. நீண்ட காலமாக குழந்தை இல்லையே, திருமணமாகலை, காத்திருப்பவருக்கு அற்புதத்தை செய்வீராக. சொந்த வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, இந்த நிலம் விற்க மாட்டேங்குது, இதை விற்றாதானே நான் ஏதாவது செய்ய முடியும் என்று காத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த நாளிலே யார் கண்ணீரோடு ஜெபித்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். கீழே விழுந்து விடாதபடி வயதானவர்களை 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. எலும்புகள் முறிஞ்சிடக்கூடாது, பெற்றுடன் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படுங்க இந்த நாளிலே ராஜா. எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் வேணும்ப்பா. எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், உதக பிதாக்கள் அனைவருடைய ஜெபங்கள் எல்லாரையும் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராட்சப்படத்தோட்ட ஒளிகளை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆண்டவரை தோத்திரமே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நமக்காய் ஜெபிக்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்கிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் தங்க அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. வேலை செய்ய நல்ல உள்ளம் கொண்டு அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. அது கொடுக்குற அநேக கரங்களை எழுப்பித்தாருங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. உடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம்
உங்கள் அனைவரோட இன்றைக்கு சில காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.